ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே, இரட்டிப்பு நல்ல செய்தி உனக்கு வந்துள்ளது. என் செல்லமே, இந்த சிறுவாபுரி முருகன் சொல்வதை ஒரு 2 நிமிடம் கேள். இது என்னுடைய அருள் வாக்கு. இந்த உலகத்தில் கஷ்டமும் யாருக்கும் நிரந்தரமே கிடையாது. கஷ்டப்படுத்தினவர்களுக்கும் நிரந்தரம் கிடையாது. எல்லோருமே முடிந்து போகும் பாதை தான் இது. நீ இழந்த நிம்மதியும் சந்தோஷமும் எல்லாமே திரும்ப கிடைக்கப் போகிறது. உன்னுடைய கஷ்டத்திற்கான கடைசி படிக்கு வந்து விட்டாய். புரிகிறதா? எனக்கான துன்பம் என்ற இருண்ட காலம் முடிந்து இன்பம் என்கிற வெளிச்சமான காலம் வரப்போகிறது. இந்த சிறுவாபுரி முருகன் உன்கிட்ட தான் இருக்கிறான், உன் அருகில் தான் இருக்கிறான். உனக்கான எல்லா போராட்டத்தையும் கவலையும் ஆபத்தையும் உன்கிட்ட இருந்து விளக்கக்கூடியதாக இருக்கும் என்னுடைய பார்வை. உன்னை நிலைகுலைய செய்கிற உன்னுடைய தோல்விகளிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன். இக்கட்டான சூழ்நிலை முடிவுக்கு வரப்போகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் செல்லவே. அதே சமயத்தில் நீ ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் இறுதி வரை போராடு. விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்விகளை பற்றியோ கூட கவலைப்படக்கூடாது. உனக்கான அன்பை வெளிப்படுத்த யோசிக்காது. ஆனால் கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்து விடாது. தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகத்தான் இருக்கும். உன் உணர்வுகள், கருத்துக்கள், பேச்சுக்கள் மதிக்கப்படாத இடத்தில் நீ இருக்காதே. உனக்கானவர்களோடு மட்டும் இரு. ஒருவர் உன்மேல் வைக்கும் நம்பிக்கையை காப்பாற்றுவது உயிரை காப்பாற்றுவதற்கு சமம். அதே சமயத்தில் நம்பிக்கையை உடைப்பது உயிரை கொள்வதற்கு சமம். பிடித்தவர்கள் பேசவில்லை என்று கவலைப்படாதே. உன்னை பிடித்தால் நீண்ட நாட்களுக்கு உன்னிடம் பேசாமல் அவர்களால் இருக்க முடியாது. வெற்றி காரணங்களுக்காக வாழ்பவன் வாழ்வின் உயர்வான காரியங்களை இழந்து விடுவான். சில இழப்புகளை எதை கொண்டு ஈடு செய்ய முடியாது. புரிகிறதா? ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தாலே உனக்கான காரியங்களை செய்யவோ உனக்கான லட்சியத்தை அடையவோ நேரம் போதாமல் இருக்கும்போது நீ ஏன் இப்பொழுது இந்த மாதிரியான நிகழ்வுகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? சில முயற்சிகள் வெற்றி பெறும், சில முயற்சிகள் தோல்வி பெறும். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும், இந்த வெற்றி தோல்வி இரண்டுமே உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும். ஆம் செல்லவே, முயற்சிக்கு மட்டும் தயங்கி விடாதே. நீ உனக்கான பாதையில் கல்லையும் முள்ளையும் தாண்டி சென்று கொண்டே இரு. இந்த சிறுவாபுரி முருகன் பூக்களை தூவி உன் பாதையை வெற்றி பாதையாக்கப் போகிறேன். நிச்சயமாக கவலைப்படாதே. உனக்கு நிழலாக இந்த சிறுவாபுரி முருகன் நான் இருக்கிறேன். உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான நிம்மதி, உனக்கான உறவு, உனக்கான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு. உன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் புதிய உறவை அன்புடன் ஏற்றுக்கொள். உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கிடைத்த பரிசு கிடைக்கப்பெற்று வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிறாய். நீ என்றும் இந்த சிறுவாபுரி முருகனின் ஆசீர்வாதத்துடன் உன் குடும்பத்துடன் சகல சௌபாக்கியங்களுடன் பெற்று நலமாக வாழப்போகிறாய். ஆம் செல்லவே. ஆகவே உன் சோதனை காலம் எல்லாம் முடிந்துவிட்டது. நீ எதிர்பார்த்த விருப்பங்கள் நிறைவேறும் காலம்தான் வந்துவிட்டது. விருப்பம் நிறைவேற ஒரு திருப்பம் ஏற்படும். உன் எண்ணங்களை பலிக்கச் செய்ய இன்றே ஒரு படி எடுக்கப் போகிறேன். உன் சுகமான சந்தோஷமான எதிர்காலத்திற்கு எடுத்து வைக்கும் முதற்படிதான் இது. உன் வெற்றிக்கான திருப்புமுனை இது. நம்பிக்கையோடு இந்த சிறுவாபுரி முருகன் சொல்லும் நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். உனக்கு கை கொடுக்கும் அதிர்ஷ்டங்கள் அடுத்தடுத்து வரும். ராஜயோகத்தில் வாழப்போகிறாய். நிச்சயம் உன் வேண்டுதல்கள், விருப்பங்கள், பிரார்த்தனைகள், கோரிக்கைகள் எல்லாம் இந்த சிறுவாபுரி நிறைவேற்றி தரப்போகிறேன். நம்பிக்கையே வாழ்க்கை.
நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என் செல்லவே. கவலைப்படாதே, உனக்கான பதிவுதான் இது. நான் சொல்வதை கேட்ட 2 நிமிடத்தில் இதோ நீ நல்லதொரு செய்தியை கேட்டுவிட்டு ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கிறாய்தானே. இதுதான் சிறுவாபுரி முருகனின் அருள்வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.